இப்ப விவசாய வேலைக்கு வந்துட்டு ஆம்பளைங்க வந்து அதிகமா வேலைக்கு வர்றதை வந்து கம்மி பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா இலவசமா அரிசி கொடுத்தாங்களா சார், அதனால ஆம்பளை வந்து அண்டை வெட்ட வர மாட்டாங்க, அறுப்பதுக்கு வர மாட்டாங்க, வேலை வெத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. முன்ன மாரியே இருந்தா நம்ம போனாதான் பொழப்பு ஏத்தணும், நம்ம சம்பாரிச்சு திங்கணும் அப்படின்னு ஆம்பளைக்கு அறிகுறி வரும். இப்ப என்ன இலவசமா அரிசி கொடுக்குறாங்க, நம்ம குந்தி கொடுத்தும்போம் பொம்பளை இப்ப 10 நாளைக்கு வேலை செஞ்சு போட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு குந்திடுறாங்க ஆம்பளைவ. இதாலதான் வசதியா இருக்கிறவங்க என்ன செஞ்சுறாங்க, மிஷின் வச்சு அண்டை வெட்டுறாங்க, நடவு நடுறாங்க, களை எடுக்கிறது கூட வந்துருச்சு. நாங்க விவசாயி இல்லாத ஏழைப்பட்டவங்க எப்படி நாங்க பயிற்சியில் பண்ணி நாங்க சாப்பிடுறது? நாங்க இத பாத்துக்கிட்டு இருந்தோம்னா எங்க வயிறு என்ன சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? வீட்டுக்கு வருமானம் ஆம்பளைங்க போய் வேலைக்கு போறது இல்லையா? போறது இல்லையே, எல்லாம் குடிச்சுட்டு இலவச அரிசி வந்துருச்சு, அத வச்சு குழம்பு தண்ணி ஆக்கட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. இது மாதிரியே செஞ்சு கொடுத்தா நாங்க எப்படி பொறுப்பேற்றது, எப்படி பொண்ணை கட்டி கொடுக்கறது? பவுனு விலை ஏறி போச்சு. 5 ரூபா வித்த உப்பு இன்னைக்கு 12 ரூபா விக்குது. அவங்க 250 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அது என்ன வாங்கி நாங்க குடும்பம் பண்றது? பண்ண முடியாது எங்களால. நாங்க என்ன செய்ய முடியும்? 250 ரூபா வாங்கிட்டு வந்தா அன்னைக்கு கடைக்கு எடுத்து போனோம்னா ஒரு பைசாவோட மிஞ்சமாடுது. நாங்க எப்படி குடும்பம் நிர்வாகம் பண்றது? வேலை இருந்தாலும் நாங்க பொழைச்சுக்குவோம், வேலையே இல்லையே. களை எடுக்கிறது கூட மிஷின் வந்துருச்சு, நாங்க செய்ய முடியுமா? 10 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு பொழப்பு இல்லையே. எல்லாம் முன்போகமும் நடுறாங்க, நடவை நட்டுறாங்க, ஒரு பருத்தி போட மாட்டானுங்கிறாங்க. ஒரு பருத்தி எடுத்தாச்சும் பொழைச்சுக்குவோம், பருத்தியும் போட மாட்டானுங்கிறாங்க. நடவு நடவு நடவுன்னு நட்டுக்கிட்டே இருந்தா எங்க பொழப்பு? நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன செய்ய முடியும்? ஒரு கரும்பு போட்டா கரும்பு கட்ட தூக்குவோம், ஒரு சோள கழிக்க போவோம், ஒரு பருத்தி எடுக்க போவோம், ஒரு உளுந்து வரைச்சா உளுந்து பிடுங்க போவோம். அந்த பொழப்பே கிடையாதுங்க. நெல்லுதான் போடுறாங்க. நெல்லுதான் போடுறாங்க. நெல்ல போட்டு அவங்களுக்கு நல்ல சல்லுசா போயிருச்சு. கேக்கு விதைய விட்டோம், பயிர் பண்ணோம், அறுத்தோம், டிஎம்சில போட்டோம்னா இவங்களுக்கு பொழப்பு போயிருதுங்க. நாங்க வந்து என்ன பண்றது? நாங்க எதுவுமே செய்ய முடியாது சார். நாங்க வந்து இந்த கூலி வேலை எப்ப கிடைக்கும், எப்ப வேலை வரும் அப்படின்னா நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா வேலை இல்லையே. நாங்க வந்து எங்க போய் இங்கேருந்து அணக்கோடம் வரைக்கும் போயிருக்கோங்க சார். அணக்கோடம் போய் நாங்க போய் அந்த ஆர்எஸ்பதி கார்டு போய் வெட்டி இருக்கிறோம். ஏன் நம்ம ஊர்ல வேலை இருந்தா ஏன் நாங்க போறோம், அணக்கோடம் போறோம். அணக்கோடம் போய் வேலை செஞ்சுட்டு நாங்க வேலை வாய்ப்பும் கம்மியாயிடுச்சு இந்த நெல்லுனால. ஆமா, அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு இதாதான் இருக்கு, ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. ஏன்னா இது வந்து 2 மாசத்துல முடிஞ்சு போகுது சார். அப்புறம் அதுக்கு பிறகு எங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. வீட்லயே குந்தி இருக்கணும், கடன் வாங்கி சாப்பிடணும், வேலை செய்யறப்ப அந்த கடத்தை அடைக்கணும். எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு சட்ட துணிமணி எடுக்கிறதுக்கா காசு இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரசாங்கம் 1000 ரூபாய் காசு கொடுக்குது. 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல குழு பணம் எடுக்கிறோம், அது கட்ட முடியாது, அதுல போயிருது. சில பேர் வீட்டுக்காரங்க குடிச்சாங்கன்னு வச்சுக்காங்க சார், அந்த காசும் கிடைக்கிறது இல்ல. நாங்க எப்படி இருந்த குடும்பம் பண்றது?